இங்கே நாம் என்ன செய்திருக்கின்றோம்? Select name of the student as name, roll number, average. இவை மூன்றையும் கொடுக்க வேண்டும். எதிலிருந்து? From student where average is greater than or equal to 80 and average is less than or equal to 90. சரி, இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம். வழக்கம் போல import SQLite 3, connect, get the cursor. Now we're ready to execute. முதலில் என்ன செய்திருக்கிறோம்? வழக்கம் போல get everything from the table and print using star content with a separator /n. The content என்கின்ற மாறியில் நாம் select star from student கொடுக்கின்ற தரவுகளை போட்டிருக்கின்றோம். அதை அப்படியே print செய்தால் நமக்கு இவ்வாறு வருகின்றது. இதில் நாம் இதை கண்டுபிடிக்க வேண்டும். Average should be greater than or equal to 80 but should be less than or equal to 90. அதாவது 80 இலிருந்து 90 வரை ஆவரேஜ் இருக்க வேண்டும். இதோ இது இல்லை, இது இல்லை, இது இருக்கிறது, இது இல்லை, இது இல்லை. எனவே நமக்கு வருண் மட்டும்தான் கிடைக்கிறார். ஆனால் நமக்கு இந்த வரிசை முழுக்க தேவையில்லை. நமக்கு வேண்டியது பெயர், ரோல் நம்பர், ஆவரேஜ், அது மட்டும்தான் வேண்டும். அதாவது வருண், ரோல் நம்பர் 3, ஆவரேஜ் 80.6. இது 3 மட்டும்தான் வேண்டும். அவையெல்லாம் எங்கே இருக்கின்றன? கர்சரில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் வைத்துக்கொள்வோம். அதை நாம் வெளிக்கொணர வேண்டும். எனவே யூ யூஸ் fetch all. வருகின்ற ரிசல்ட்டை இதில் போட்டு பிரிண்ட் செய்தால் நமக்கு ஒரே ஒரு டப்பிள் தான் இருக்கிறது. அது வரும். வருண் 3 80.6 என்று வரும். வருண் என்பது பெயர், 3 என்பது ரோல் நம்பர், 80.6 என்பது ஆவரேஜ். இந்த மூன்றையும் இங்கே கொடுத்திருக்கின்றது. இந்த ஃபார்ம் ஆஃப் எ டப்பிள். ஏன் டப்பிள்? ஏனென்றால் பிரிண்ட் ஸ்டார் ரிசல்ட் என்று சொல்லியிருக்கின்றோம். சரி, இந்த பக்கத்தில் நாம் எவ்வாறு and என்கின்ற ஒரு ஆபரேட்டர் பயன்படுத்துவது என்று பார்த்திருக்கின்றோம். அதுபோல ஆர் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று பார்ப்போம். import, connect, cursor. ready. so I am using R here. நமக்கு என்ன வேண்டும்? ரோல் நம்பர் வேண்டும், பெயர் வேண்டும். from student table. ஆனால் மதிப்பெண்கள் 60 விட குறைச்சலாக இருக்க வேண்டும் அல்லது 60 விட அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று குறைந்தது அல்லது அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் டேட்டாபேஸ் காட்டியிருக்கிறேன். from SQLite 3 அதை ஓட்டி நான் டேட்டாபேஸை எடுத்திருக்கிறேன். இதில் 60க்கும் கீழே அல்லது 70க்கும் மேலே இதோ இது இருக்கின்றது. இதோ ஒன்று. அடுத்து 60க்கும் கீழே 70க்கும் மேலே இதோ ஒன்று இருக்கின்றது. அடுத்து வருண், இதோ ஒன்று இருக்கின்றது. அடுத்து இது ஒன்று இருக்கின்றது. இது இல்லை, ஏனென்றால் 60க்கும் கீழே இல்லை, 70க்கு மேலேயும் இல்லை. இதோ இது இருக்கின்றது. எனவே இந்த மொத்தம் 6இல் 5 நமக்கு பூர்த்தியாகி இருக்கின்றது. இந்த 5 வரிசைகளில் நமக்கு வேண்டியது ரோல் நம்பர், பெயர், இது மட்டும்தான். இது ரோல் நம்பர் 1 பாஸ்கர், 2 சஜ்னி, அடுத்து 3 வருண், அடுத்து 4 பிரியா, அடுத்து 6 ஏழரசன். இதோ 6 ஏழரசன். ஏழரசன் இங்கே சரியாக வரவில்லை, ஏனென்றால் இந்த விண்டோவில் தமிழ் அடிக்க முடியாது. எனவே அது கேள்விக்குறி போட்டிருக்கின்றது. நான் வேற என்ன செய்திருக்கிறேன்? இந்த விண்டோவுக்கு சென்று இந்த கமாண்டை நான் திருப்பி அடித்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இதோ அடித்திருக்கிறேன். அதை அடித்தால் நமக்கு இதோ இங்கே என்ன வந்ததோ அதுவே வந்திருக்கின்றது. சரி, இந்த பக்கத்திலிருந்து நாம் எவ்வாறு ஆர் என்கின்ற ஆபரேட்டர் பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அடுத்த பக்கம் நாம் டேட் என்கின்ற தரவு வகை, அதாவது டேட்டா டைப் பற்றி அதிகமாக பயன்படுத்தவில்லை. அதை வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு சிறு கட்டளையை பயன்படுத்துவது என்று நாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ன வேண்டும்? பெயர் வேண்டும், கிரேட் வேண்டும். என்ன நிபந்தனை? பர்த் டேட் should be greater than or equal to இது and should be less than or equal to இது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2001 அதிலிருந்து டிசம்பர் 31, 2002 அதுவரை பிறந்தவர்களுடைய பெயரும் அவருடைய மதிப்பெண்களும் வேண்டும். இந்த டேபிள் ஸ்டூடெண்ட் நான் இங்கே உருவாக்கி இருக்கிறேன். இதோ கிரியேட் செய்திருக்கிறேன், இதோ காட்டியிருக்கிறேன். ஸோ இதிலிருந்து நமக்கு பெயரும் கிரேடும் வேண்டும். சரி, யார் யார் என்று பார்ப்போம். இது 998, இது 1998.
இது நமக்கு வேண்டாம். அடுத்து இது 2002 இல்லையா, நவம்பர் 1ஆம் தேதி 2002 இதோ கீழே இருக்கிறது. 2001க்கு மேலே இருக்கின்றது. எனவே நமக்கு இது வேண்டும். அடுத்து இது வேண்டும். 2001 மார்ச். இதோ பாருங்கள், 2001 மார்ச். இது 1999. இது வேண்டாம். இது 2000. இது வேண்டாம். 2002 ஜனவரி 1. 2002 ஜனவரி 1. எனவே நமக்கு இது வேண்டும். மொத்தத்தில் 3 வேண்டும். சஜினி, வருண், பிரியா. இதோ சஜினி, வருண், பிரியா. அவருடைய மதிப்பெண்களும் வேண்டும். சஜினுடைய மதிப்பெண் A, வருணுடைய மதிப்பெண் B, பிரியானுடைய மதிப்பெண் A. இதோ வந்திருக்கின்றது. இதை விட்டு போவதற்கு முன்பு இந்த கட்டளை எடுத்து நான் இங்கே அடித்திருக்கிறேன். சும்மா இதோ அடித்திருக்கிறேன் பாருங்க. அதுவும் நாம் எதிர்பார்த்த விடையைத்தான் கொடுத்திருக்கின்றது. சஜினி, வருண், பிரியா, ஆனால் in a different format. இது நமக்கு தெரியும். SQLite 3 இப்படித்தான் கொடுக்கும். சரி, இந்த பக்கத்தில் இருந்து நாம் எவ்வாறு டேட் என்கிற டேட்டா டைப்பை பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இவ்வாறு டைப் டேட். பர்த் டேட் என்பது ஒரு டேட் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு எழுதுவது? இவ்வாறு எழுத வேண்டும், within quotes. சரி, அடுத்த பக்கத்திற்கு போவோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே நாம் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்கின்றோம். கவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே கவுண்ட்டை பார்த்தாகிவிட்டது. இருந்தாலும் உங்கள் புத்தகத்தில் இன்னும் ஒரு சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் பார்த்து விடுவோம். பொதுவாகவே SQLில் பல அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றன. ஆவரேஜ், கவுண்ட், சம், மேக்ஸ், மின். அத்துடன் பிட் அண்ட், பிட் ஆர், பிட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குரூப் கன்காட் என்பன போன்ற இன்னும் ஒரு சில இருக்கின்றன. உங்கள் புத்தகத்தில் இவையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. இவை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இதை மட்டும் பார்ப்போம். சொல்லப்போனால் நாம் ஏற்கனவே எல்லாம் பார்த்தாகிவிட்டது. இருப்பினும் உங்கள் புத்தகத்தில் கொடுத்திருப்பதால் மீண்டும் ஒரு முறை அவற்றை பார்த்து விடுவோம். பக்கம் 308, எடுத்துக்காட்டு 15.7.11. இங்கே கவுண்ட் என்கின்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பயன்படுத்தப்படுகின்றது. கவுண்ட் என்றால் என்ன? எண்ணு என்று அர்த்தம். எண்ணிக்கையை கொடு என்று அர்த்தம். எதனுடைய எண்ணிக்கை? எல்லாவற்றினுடைய எண்ணிக்கை. இதோ ஸ்டூடெண்ட் என்கின்ற அட்டவணைக்கு சென்று எல்லாவற்றையும் எடுத்து அதனுடைய எண்ணிக்கை, எல்லாவற்றையும் என்பது இங்கே ஸ்டார், எல்லாவற்றையும் எடுத்து, அதாவது எல்லா வரிசைகளையும் எடுத்து அதனுடைய எண்ணிக்கையை கொடு. மொத்த எண்ணிக்கை என்ன? 6. ஸோ அந்த 6 இப்படி இருக்கும். அதை எடுத்து ரிசல்ட்டில் போட்டு பிரிண்ட். எனவே இந்த எடுத்துக்காட்டு என்ன செய்திருக்குது என்றால், எவ்வாறு கவுண்ட் என்கின்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவது என்று விளக்கியிருக்கின்றது. இந்த கவுண்ட் என்பதை இன்னும் பல எடுத்துக்காட்டில் நாம் பார்க்க போகின்றோம். ஃபார் கம்ப்ளீட்னஸ் சேக் ஒன்ஸ் அகெயின், இதோ இந்த கட்டளையை நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். அதுவும் 6 தான் கொடுத்திருக்கின்றது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு கவுண்ட் ஒன்ஸ் அகெயின். இன்னொரு எடுத்துக்காட்டு இதோ செலக்ட் கவுண்ட் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இங்கே எல்லாவற்றையும் எடுத்து அதை என்ன சொல்லியிருக்கிறோம்? இங்கே ஆவரேஜை மட்டும் எடுத்து கவுண்ட் செய்ய சொல்லியிருக்கிறோம். ஆவரேஜ் என்பது எது? இதோ இருக்கிறது பாருங்க. இதுதான் ஆவரேஜ். வழக்கம் போல இம்போர்ட், கனெக்ட், கெட் த கர்சர், எக்ஸிக்யூட். செலக்ட் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் எனக்கு வேண்டாம், அதனுடைய எண்ணிக்கை வேண்டும். எல்லா ஆவரேஜையும் எடுத்து அதை எண்ணு என்று அர்த்தம். எத்தனை ஆவரேஜ் இருக்கின்றன? 6. ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு ஆவரேஜ் இருக்கின்றது. எனவே இந்த 6 தான் இங்கே கொடுத்திருக்கிறது. ஸோ இதை பெறுவது எப்படி? As usual, you go to say fetch all and print. இதோ number of records in this column is given as like this. இதை நான் 6 என்று அடித்திருக்க வேண்டும். இருந்தாலும் அப்படியே விட்டாகிவிட்டது. அடுத்ததே பாருங்கள், select from student. ஆவரேஜ் 80க்கு மேலே இருக்க வேண்டும். அதை மட்டும் கவுண்ட் செய். அதாவது ஸ்டூடெண்ட் என்கின்ற அட்டவணைக்கு சென்று எங்கெங்கே ஆவரேஜ் 80க்கு மேலே இருக்கின்றது என்று பார். இதோ 1, 2, 3, இதோ 1, 4. 4 பேர் 80க்கு மேலே வாங்கியிருக்கின்றார்கள் ஆவரேஜ். இவற்றையெல்லாம் எண்ணிக்கையை கொடு. 1, 2, 3, 4. இதோ number of records is this. இதை நான் எப்படி அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். எக்ஸிக்யூட் திஸ். ஸோ அந்த கர்சரில் விடை இருக்கும். fetch all
அதை ரிசல்ட்டில் போடு. போட்டால் நமக்கு என்ன வரும்? இந்த ரிசல்ட்டை எடுத்து இதோ இவ்வாறு அடித்திருக்கிறேன். இவ்வாறு அடித்தால் எனக்கு 4 வருகின்றது. இது எப்படி? இந்த ஊடாடும் சாளரத்துக்கு சென்று இதோ the result என்னவென்று கேட்டால் இப்படி அடிக்கின்றது. இதிலிருந்து நான் 0 என்று போட்டால் இந்த டப்பிள் வரும். அதில் 0 போட்டால் எனக்கு 4 வரும். So this is a list containing one tuple. So result 0 0 என்பது 4 கொடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பக்கத்தில் எவ்வாறு count for a column label செய்வது என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எந்த காலம் லேபிளையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து average, another aggregate function. average என்பது சராசரியை கொடுக்கும். வழக்கம் போல import connect cursor. execute this command. என்ன? from the student average எல்லாம் எடு. இதோ average. இவற்றையெல்லாம் எடுத்து அதனுடைய சராசரியை எடுத்தால் அந்த விடை நமக்கு கர்சரில் இருக்கும். so fetch all, put the thing in the result and print result. இதோ இப்படி வரும் நமக்கு. ஆனால் இதிலிருந்து நாம் இதை எடுக்க வேண்டும். எனவே result 0 0 என்றால் நமக்கு இது கிடைக்கும். அதை v இல் போட்டு print v with this format .2. இதில் நிறைய எண்கள் இருக்கின்றன. after dot நமக்கு இவையெல்லாம் தேவையில்லை, 2 போதும். எனவே .2f என்று சொன்னால் உங்களுக்கு 2 மட்டும் காட்டும். எனவே 84.13 என்பது சராசரியினுடைய சராசரி. அடுத்த பக்கம் sum மிக எளிது. வழக்கம் போல import connect cursor execute. இங்கே என்ன செய்திருக்கிறேன்? ஸ்டூடெண்ட்லிருந்து, இதுதான் ஸ்டூடெண்ட், இதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து நமக்கு என்ன வேண்டும்? ஆவரேஜ். ஆவரேஜ் மட்டும் அதிலிருந்து எடுத்து கூட்டு. அதனுடைய விடை கர்சரில் இருக்கும். fetch all ஐ பயன்படுத்தி கொண்டு வந்து ரிசல்ட்டில் போட்டு result. so you get this. உங்களுக்கு 504.8 வேண்டுமென்றால் நீங்கள் ரிசல்ட் 0 0 என்று அடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் உங்களுக்கு இந்த எண் மட்டும் கிடைக்கும். இதே கட்டளையை இங்கே அடித்தால் நமக்கு நேரே அந்த எண் கிடைக்கின்றது. இந்த பக்கத்தில் எவ்வாறு sum பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டிருக்கின்றோம். max min once again is very simple. வழக்கம் போல SQLite import, கனெக்ஷனை எடு, கர்சரை கொண்டு வா, அடுத்து execute என்ன? select from the student என்ன வேண்டும்? பெயர் வேண்டும், maximum average வேண்டும். இதான் average. இதில் maximum average எது? பிரியா. ஸோ அந்த ரிசல்ட் கர்சரில் இருக்கும். அதை கொண்டு வா ரிசல்ட்டுக்கு. print result. இதோ print result. என்னென்ன வேண்டும்? பெயர் அந்த average. இதோ அதே போல் least average, minimum average வேண்டும். இதோ தருணுக்கு மிக குறைந்த average. இதோ 62.3. எனவே இதை எப்படி படிப்பது? give me the name of the student whose average is maximum. இதோ இதில் மேக்ஸிமம் எதுவோ அதனுடைய பெயரை வேண்டும். அதுபோல இதில் உள்ள எது மினிமமோ அதனுடைய பெயர் வேண்டும். எனவே நமக்கு பிரியாவும் தருணும் கிடைத்திருக்கிறார்கள். அடுத்து மிக இன்றியமையாத கமாண்ட் அப்டேட். இதை அடுத்த பக்கத்தில் பார்ப்போம்.